வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய நகை கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, 8 கிராம்ல இருந்து அதாவது 1 பவுன்ல இருந்து ஒரு 1 1/4 1/2 பவுன் வரைக்கும் இருக்கக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஷார்ட்டா வரக்கூடிய நெக்லஸ் ரொம்ப ஃபேன்சியா அழகா இருக்கிறது. நம்ம வந்து இந்த அளவுக்கு கம்மியான கிராம்ல வந்து இவ்ளோ அழகழகான டிசைன்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ யார் வேணா வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு 9 கிராம்ல அட்டிகை டைப்ல இருக்கு. இது வந்து சிம்பிளா நம்ம வந்து ஒண்ணு போட்டா கூட ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தாலி செயின் போட்டு இது போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக்ல வரக்கூடிய அந்த செயினுமே பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா உங்களுக்கு லென்த்தா குடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா கூட வாங்கி அட்டாச் பண்ணிக்க முடியும். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 12% இருந்து ஆரம்பிக்குது. ஒரு சில கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இத விட இன்னும் கம்மியா அதாவது ஒரு 9%ல கூட இருக்கு. இப்ப இந்த டிசைன் பார்க்குறோம் இல்லையா? இது வந்து கரெக்ட்டா ஒரு 11 கிராம் அதாவது ஒரு 12 கிராம் கிட்ட இந்த டிசைன் வருது. இப்ப ரீசென்ட்டா நான் பாப்பாக்கு வந்து எடுத்தேன். ஆனா நான் வந்து எடுத்தது வந்து 4 கிராம் தான். முடிஞ்சதுன்னா நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு அத ஆட் பண்றேன். இல்ல அப்படின்னாக்க இன்னொரு சேவிங்ஸ் வீடியோல வந்து காட்டுறேன். ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. 14 கிராம். 14 கிராம்ல இவ்ளோ அழகா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 பவுனுக்கு ரொம்ப அழகான டிசைன். ஒன்று போட்டாலுமே நமக்கு போதும் அப்படின்றது மாதிரியான ஒரு டிசைன். அதுக்கடுத்து இந்த லக்ஷ்மி டாலர் வச்சு இந்த நெக்லஸுமே பார்த்தீங்கன்னா 14 கிராம் கிட்ட வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு டிஃப்ரெண்ட்டா அந்த டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே வந்து அட்டிகை டைப் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. அட்டிகை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த செயின் வந்து ஒரே மாதிரி அந்த நெக்ல வரக்கூடிய அந்த செயின் வந்து ஒரே மாதிரி வரும். அதில வரக்கூடிய டாலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு வரும். ஒரு சில அட்டிகையில பார்த்தீங்கன்னா, அது ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரியான டாலர் கூட இருக்கு. நம்ம டாலர் வந்து வேற வேற வாங்கிட்டு, இது கூட வந்து நம்ப ஒரே செயின் கூட நம்ம அட்டாச் பண்ணி போட்டுக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் கூட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, ரொம்ப அழகான ஒரு காசு மாலை. பொதுவாவே வந்து காசு மாலை அப்படின்றது வந்து எல்லாருமே வாங்கணும்னு நெனைப்போம் இல்லையா? மங்கல்ல வந்து ஒரு 10 கிராம்ல இருந்து ஒரு 8 கிராம்ல இருந்தே நமக்கு வந்து கிடைக்குது. இப்ப பார்க்கக்கூடியது வந்து 14 கிராம் 12% வந்து வேஸ்டேஜ்ல ரொம்ப அழகா மகாலட்சுமி அந்த டாலர் வச்சது. இப்ப பார்க்குறது பாருங்க, இந்த முல்ல மொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டிசைன். அந்த செயின் வந்து மெல்லிசா குடுத்துருக்குறாங்க. ஆனா, அதில வர்ற அந்த முல்ல மொட்டு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நமக்கு வந்து டெய்லி வியர் பண்ண முடியாது அப்படின்னாலுமே, நமக்கு வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்றப்போ போடலாம். 8 கிராம்ல இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு நெக்லஸ் கிடைக்குது அப்படின்றது வந்து உண்மையாவே ஆச்சரியமானது தான். அதுக்கடுத்து கேஸ்டிங் டைப்ல வந்து இந்த ஒரு குட்டி டாலர் வச்சது மாதிரியான ஒரு நெக்லஸ் வந்து பார்க்குறோம். இது வந்து 9 கிராம் கிட்ட வருது. இது வந்து எந்த ட்ரெஸ்க்கு வேணா வியர் பண்ணிக்க முடியும். இப்ப பார்க்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபேஷனா ஒரு காட்டன் சாரியா இருக்கட்டும், இல்ல ஒரு சில்க் சாரியா இருக்கட்டும், அ இல்ல நம்ம வந்துட்டு ஒரு டீ ஷர்ட்டு, இல்ல ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா? அந்த மாரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாருக்கும். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங் டைப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மங்களன் மங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சியில மட்டும் இல்ல, சேலத்திலயும் ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ சேலத்துல இருந்து பார்க்குறீங்க, அங்க வந்து நீங்க இது மாரி டிசைன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா திருச்சியில உள்ள அதே டிசைன்ஸ் எல்லாம் வந்து சேலம்லயும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து சிட்டு ஸ்கீமும் அவைலபிளா இருக்கு. சிட்டு ஸ்கீம் பத்தின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான நெக்லஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பாம்பே டைப் மாடல் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. இதோடைய கிராம் வந்து 12 கிராம். அதாவது ஒரு 1 1/2 பவுன் கிட்ட வருது இதெல்லாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒரு ஒரு 2 பவுனுக்குள்ள எனக்கு வந்து நெக்லஸ் டிசைன்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கடுத்து இந்த காசு மாலை பாருங்க. ரொம்ப 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 நல்லா அழகா இருந்துச்சு. நான் வந்து இது பார்க்குறதுக்கு வந்து குட்டியா இருக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு எடுத்து வச்சு பார்த்தேன். நல்லாவே ஒரு இறக்கமா நல்லா இருந்தது. ஒரு 12 கிராம்க்குள்ள நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கிடைக்குது அப்படின்றப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது நமக்கு. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தா வேணும் அப்படின்னாக்கா, நம்ம பேக் செயின் கூட ஆட் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்துட்டு பணம் குடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் பேக் செயின் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களே ஆட் பண்ணி குடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணிக்க முடியும் நம்பளால.
இது பாருங்க ரொம்ப சிம்பிளா பார்க்குறதுக்கு ரொம்ப கச்ச கச்சன்னு போட வேணாம். ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு டிசைன். இதுவுமே வந்து 1 1/2 பவுன் தான். அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 பவுன்ல இருந்து 1 1/4 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இதில காட்டியிருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இல்ல. ஒரு ஃப்ளோர் நெறைய வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நெக்லஸ்க்கு மட்டும் தனியா செக்ஷன் இருக்கு. நம்ம வந்து எந்த மாதிரியான வெரைட்டி வேணும் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து உடனே போயிட்டு ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து இப்ப விக்கிற விலைவாசிக்கு வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்காது இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு சிட்டு ஸ்கீமும் அவைலபிளா இருக்கு. நமக்கு சிட்டு வேணும் அப்படின்னாக்க நம்ம வந்து போட்டுட்டு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு வச்சு, இல்ல கோல்டா வரவு வைக்கக்கூடிய அந்த சிட்டு ஸ்கீம்லலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து கோல்டு எடுக்கிறது அப்படின்றது வந்து பெஸ்ட்டா இருக்கும். என்னைய பொறுத்த அளவுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் நமக்கு. ஏன்னா, அந்த செய்கூலி, சேதாரம்லாம் இல்லாம எடுக்கலாம் இல்லையா? அதனால இந்த ஒரு நெக்லஸ் பார்த்தீங்க, காசு மாலை பார்த்தீங்க அப்படின்னாக்க 14 கிராம் கிட்ட இருக்கு. அதாவது 1 1/4 பவுனு. இந்த லாஸ்ட்டா காட்டுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ல இருந்துச்சு. ஒரு பேட்டர்ன்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. 13 கிராம் கிட்ட வருது. இதுக்கு 12% வந்து வேஸ்டேஜ்ல கிடைக்குது நமக்கு. உங்களுக்கு வந்து காசு மாலை ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து பொதுவா வந்து காசு மாலை பார்த்தோம்னாக்கா, ஒரு 2 பவுன், 3 பவுன் அந்த மாரி ரேஞ்சில தான் நம்ம வந்து நெனச்சிட்டு இருப்போம். ஆனா காசு மாலை அப்படின்றது வந்து மங்கல்ல பொறுத்த அளவுக்கு ஒரு 8 கிராம்ல இருந்து, அதாவது 1 பவுன்ல இருந்து நமக்கு வந்து காசு மாலை கிடைக்குது அப்படின்றப்போ, என்னைய மாதிரி காசு மாலை வந்து உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாரிலாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லாருக்கும். நமக்கு ஒரு 8 கிராம்ல கிடைக்குது அப்படின்றது வந்து உண்மையாவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப பார்க்குறது வந்து 1 1/4 பவுன் கிட்ட வருது. ஸோ இந்த மாரி ஒரு கம்மி கிராம் கூட கிடைக்குது அப்படின்றப்போ, நமக்கு வாங்குறதுக்குமே ரொம்ப நல்லாருக்கும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அ 1/2 கிராம்ல இருந்தே மோதிரம் கிடைக்குது. ஒரு 800 மில்லிகிராம்ல இருந்து பெரியவங்க போடக்கூடிய மோதிரம்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் நெறைய வீடியோ போட்டிருக்கேன். இது கூடவே வந்து தோடு கலெக்ஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து ஹாரம், மோதிரம் கலெக்ஷன்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து மங்களன் மங்கள் பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுக்கு அடுத்துமே வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி நகை கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க விரும்புறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு வந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நெறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே வந்து நெறைய வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்னா வந்து நான் அடுத்தடுத்து போடுறேன். நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து கோல்டு எடுக்கிறதுக்கான ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அதோட மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒண்ணு குடுத்துக்கோங்க. அப்பதான் நெறைய பேர் பார்க்குறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.